காலையில் கர்த்தரை நீ தேடினாய், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டாய், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் அப்பாவின் சமூகத்தில் தரித்திருந்து அப்பாவை ஸ்தோத்திரிக்க, அப்பாவை மகிமைப்படுத்த, அப்பாவோட எல்லாவற்றையும் ஷேர் பண்ண இந்த காலை நேரத்தை தந்த இறைவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் MMJ மூலமாக, அது ஹெவன் டிவி மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தாவே, இந்த நேரத்தில் உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கக்கூட தகுதியற்ற எங்களை சுவாமி, இந்த ராத்திரி முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்த தகப்பனே, உமக்கு முன்பாக நிற்க தகுதியற்ற எங்களை உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். அப்பா ராஜா, உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த சிலுவை தியானங்களை நினைத்து பார்க்கிற அப்பா, எங்களுக்காக பாடுபட்ட அந்த நாட்களிலே உம்முடைய பாதத்தில் வந்து அப்பாவை ஸ்தோத்திரிக்க, அப்பாவை மகிமைப்படுத்த தேவன் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜா, நீர் எவ்வளோ நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் 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 சுவாமி. நீ பரிசுத்த சுவாமி. உமது அன்பை நினைத்து பார்க்கும்போது நாங்கள் தகுதியற்ற எங்களை சுவாமி உம்முடைய அநாதி சிநேகத்தால் எங்களை மீட்டு கொண்டீரப்பா. நீ சிலுவையில் இவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியால் சுவாமி இன்று நாங்கள் உயிரோடு சுகத்தோடு பலத்தோடு எந்த குறையும் இல்லாமல் வாழ்கிறோமே அப்பா. நீர் எங்களை அப்பா உம்முடைய தயவினால் எங்களை மீட்டு கொண்ட போதா, நீர் எங்களை காருண்யத்தால் எங்களை இழுத்து கொண்டபடியால் சுவாமி நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் அப்பனே. உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் 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 அப்பனே. நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது அப்பா, எத்தனை நான் இருந்தால் நன்றி சொல்ல முடியாதப்பா, நன்றி சொல்ல முடியாது சுவாமி. இந்த காலை வேளையில் அப்பா நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து அப்பா அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் அப்பா, இந்த MMJ ஜெபத்தின் மூலம் பங்கு கொண்ட ஒவ்வொரு பேரையும் உமது கருத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. அநேக தேவைகளோடு உமது கருத்தில் வருகிறார்கள் சுவாமி. கர்த்தாவே, எல்லா தேவைகளையும் அறிகிற தகப்பன் நீர் அப்பா. கர்த்தாவே, எங்களுடைய மனதின் ஆழங்களை அறிகிற தகப்பன் நீர் சுவாமி. எங்களை எண்ணங்களை அறிகிற தகப்பன் நீரப்பா. மனுஷன் முகத்தை பார்ப்பானப்பா, தேவனோ இருதயத்தை பார்க்கிறீரப்பா. எங்கள் இருதயத்தை பார்த்து நீர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம் 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 அப்பனே. உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொரு நாளும் சுவாமி உமது அன்பை பிறருக்கு சொல்லத்தக்கதாக கர்த்தாவே நீ சிலுவையில் சொன்னது தாகமாக இருக்கிறேன் அப்பா. அந்த ஆத்மா தாகம் சுவாமி கர்த்தாவே அநேக மக்களுமே அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களை புறப்பட்டு போக சொல்லுகிறீர் சுவாமி. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சுவாமி அப்பா நீர் உங்களோடு இருக்கும்படி ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொன்னீரே சுவாமி. அப்பா அந்த தேற்றவாளனை அப்பா அந்த பரிசுத்தாவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சுவாமி நீர் அவளோடு தாகமாக இருக்கிறீர் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளாகப்பா, அப்பாவின் அன்பை பிறருக்கு சொல்லுகிற பிள்ளைகளாக சுவாமி எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் கர்த்தாவே. அப்பா நீ மீது எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர் சுவாமி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடும் போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே அப்பா. இவையெல்லாம் எங்களுக்கு நீ தருவீரப்பா. எங்களுக்கு வேண்டிய அன்றாட உணவு உடுக்க உடையும் நீ தந்து சுவாமி எங்களை வழி நடத்துவீரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா. அந்த நாளிலே சுவாமி பர்த்டே செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி அப்பா. அப்போ வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதியும் கர்த்தாவே. அநேக திருமண நாட்களை காணத்தக்கதாக, அநேக பர்த்டே செலிப்ரேட் பண்ணத்தக்கதாக அப்பாவின் நாம மகிமைக்காக பிள்ளைகள் வாழத்தக்கதாக தேவனை ஆசீர்வதியும் சுவாமி. அப்பா இந்த காலை வேளையில் உமது சமூகத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. இந்த சிலுவையில் அப்பா எங்களுக்கு ஆகப்பட்ட பாடுகளை நாங்கள் நினைத்து பார்க்கத்தக்கதாக இந்த சிலுவை தியானங்களை அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி. அப்பாவுக்காக எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. ராஜா எங்களோடு பேசு சுவாமி. இந்த நேரத்தில் ராஜா நீர் வெளிப்படணும் அப்பா. அடியால் மறைந்து கொள்கிறேன் அப்பா. நீர் பேசணும்ப்பா, நீர் மட்டும் வெளிப்படணும்ப்பா. உமக்கு சாட்சியாக எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தும் ராஜா. அப்பா அவன் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் அப்பா. பாவங்குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமென்.
ஆண்டவர் இந்த உலகத்தில் நான் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து அப்பா ஆட்டுக்குட்டியை போல மயிர் கத்துறதுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்து அப்பா எல்லாவற்றையும் செய்த எல்லாவற்றையும் ஜெயித்தவராக மரணத்தை ஜெயித்தவராக இன்று உயிரோடு இருக்கிற தகப்பனை நினைத்து நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷம் ஆண்டவரை சிலுவை சுமந்த உருவம் என்ற அழகான பாடலை சேர்ந்து பாடுவோமா? சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டை வா நம்பி சுவண்டை வா சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை காணாய் நிலையா சந்தோஷம் பூவினின் கர்த்தாவி அன்பண்டை வா காணாய் நிலையா சந்தோஷம் பூவினின் கர்த்தாவின் அன்பண்டை வா சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டை வா நம்பி சுவண்டை வா. இந்த பாடலை பாடும்போது ஆண்டவர் நமக்காக சுமந்த அந்த பாடு மரங்களை நினைத்து பார்க்கும்போது ஆண்டவரே நீ நதி போல உடைய உடம்பிலிருந்து அந்த ரத்தம் பாய்ந்ததே சுவாமி, எல்லாமே எங்களுக்காக சுவாமி. அப்பா உம்மண்டை வருகிறோம் அப்பா, நம்மளை நம்பி நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே, உமக்கு பிரியமான பாதையில் எங்களை நடத்தும் அப்பனே என்று சொல்லி இந்த பாடலை இன்னும் உணவுபூர்வமாக ஆண்டவரோடு சேர்ந்து ஒவ்வொரு நாள் நம்ம பாடும்போது ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டு அவர் மனம் மகிழ்வார். இந்த நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்த வசனம் என்னவென்றால் நம்ம யோவான் 3:16 யோவான் 3:16 ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிந்த வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். யோவான் 3:16 ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரை எதற்காக அனுப்பினார் என்று நாம் நினைத்து பார்க்கும்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசன தியான சிலுவையின் பாடு மரணங்களை தியானிக்கும் போது அவருடைய குமாரனை அனுப்புவது எதற்காக? நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி. இன்றைக்கி நினைத்து பார்க்கும்போது நாம் கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருப்போம், அதன் பின்பு அவரோடு நித்திய காலமாக அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பினார் அல்லவா? அவருடைய அன்புக்கு நாம் என்ன நிகரானவர்கள், அவருடைய அன்புக்கு நாம் என்ன அப்படிப்பட்ட கடனாளிகள். ஆனால் ஆண்டவரையும் நாம் மறந்து போகிறோமே. இந்த நேரத்தில் ஆண்டவரே சிம்பிள் ஆஃப் லவ் என்றார் சிலுவை சுவாமி. ஆண்டவரே நீர் எவ்வளவா இந்த உலகத்தில் எங்களுக்கு மேலே அன்பு கூர்ந்தீரப்பா, எவ்வளவு அப்பா அந்த அன்புக்கு நாங்கள் தகுதி இல்லை சுவாமி என்று ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே அந்த அன்பான தகப்பனே எங்களை தகுதியாக்கும் என்று ஒவ்வொரு நாளும் அவரோட சமூகத்தில் நம்ம தரித்திருக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது எவ்வளவு பரிசுத்தராக இருந்தார், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். அவர் யாருக்குமே தீங்கு செய்யவில்லை. ஓய்வு நாள் நன்மை செய்வது கூட குறை என்று சொன்ன போது கூட பரிசேயர் சதுசேயர் போன்ற மக்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை எந்த வழியில் அவரை கஷ்டப்படுத்த முடியுமோ எல்லாவற்றையும் கஷ்டப்படுத்தின போதும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரே இவளுக்கு மன்னியும் என்று தான் சொல்கிறாரே தவிர ஒரு நாளும் அப்பா ஆட்டுக்குட்டியை போல மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக போகிற ஆட்டுக்குட்டியை போல வாயை திறவாதிருந்தார் என்று சொல்கிறார் அல்லவா? எவ்வளவு பெரிய அன்பின் தகப்பன். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறு வார்த்தை யார் பேசினா கூட நம்மளால் தாங்க முடியவில்லை. ஆனால் வாழ்ந்த காலம் முழுவதும்
எப்போதுமே நன்மை செய்த தகப்பன், எப்போதும் ஒரு சார்ந்த குணமுள்ள மகனாக இருந்தது போல இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பேரும் நம் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட பாடுகளை வந்தாலும் ஆண்டவர் சொல்லி தருவது அதை சகிக்கிற எண்ணங்கள், சகிக்கிற ஒரு குணம். ஆண்டவரை போல நாம் வாழ வேண்டும். இந்த நேரத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து நல்லதை சொல்லிக் கொடுத்து திரும்பவும் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும் போது கூட சிலுவையில் எவ்வளவு போகும் முன்பாக தூஷிக்கப்படுகிறார். முள்முடியினால் சிரசின் மேல் தலையின் மேல் வைத்து அடிக்கப்படுகிறார். உடம்பு முழுவதும் ஒரு திராட்சை பழத்தை புளிவது போல புளிந்து, உடம்பு முழுவதும் காயங்கள், உடம்பு முழுவதும் சாட்டை அடிகள், முகத்திலே துப்பி இவ்வளவு பயங்கரமான வேதனைக்குள்ளாக அவரை ஆழ்த்தின போதும் ஆண்டவர் வாய்த்திரவாதபடி அழகான வார்த்தைகளை நமக்கு முன்பாக சொல்லி போனார். அந்த சிலுவை அன்பை நினைத்து பார்ப்போம். பிதாவை இவளை மன்னியப்பா, இவள் செய்வது தவறு என்று அவளுக்கு நீர் உணர்த்தும் என்று சொல்லி கொடுத்தாரே தவிர அவளை சாபமாகவே ஒன்று சொல்லவில்லை. இவ்வளோ பெரிய அன்பு. பக்கத்தில் இருக்கிற அந்த கள்ளனை கூட கள்ளன் என்று நம்ம எல்லாரையும் ஒதுக்குவோம். இவனுக்கு ஒரு பரலோக ராஜ்யம் இருக்காது என்று நினைப்போம். இல்லை, அப்படிப்பட்ட கள்ளனையும் கூட நேசிக்கிற அந்த அன்பு. அவன் அந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்குறான், ஆண்டவரே என்னை பரதேசில் வரும் போது நினைத்தரலும் கேட்கும்போது நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று எவ்வளோ அழகான நம்பிக்கையான வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் எவ்வளோ பெரிய நல்ல தகப்பன். நாம் எத்தனையோ பேரை ஒதுக்கி தழுகிறோம். ஆண்டவர் யாரையும் ஒதுக்காத தகப்பன், யாரையும் வெறுக்காத தகப்பன், எந்த பாவியை வேண்டாம் என்று சொல்லாத தகப்பன், அவ்வளோ பெரிய தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறபடியா நம்ம எவ்வளவு சந்தோஷம். நாம் எப்படிப்பட்ட பாவங்களை செய்து வந்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் பாராத சுத்த கணராகிய தகப்பன் நமக்கு அவற்றை எல்லாம் மன்னிக்க வல்லமையுள்ள தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா. அடுத்தபடியா நம்ம நோக்கி பார்க்கும்போது அந்த சிலுவையில் அந்த வேதனையின் மத்தியிலும் தன் தாயை மறவாத ஒரு நல்ல மகனாகவே காணப்பட்டார். எத்தனையோ உலகத்தில் பெற்றோரை ஓல்டேஜ் ஹோம்லேயும் பெற்றோர்கள் நிராகரிக்கப்பட்டு அந்த மகனுடைய ஒரு வீட்டில் கொஞ்ச நாள், இந்த மகளுடைய வீட்டில் கொஞ்ச நாள், எப்படி வயதான காலத்தில் தன்னை வளர்த்த பெற்றோரை எத்தனையோ பேர் வேண்டாம் என்று வெளி தள்ளுகிற இந்த நாட்களில் ஆண்டவர் சிலுவையில் சொல்லி தந்தது, உன் தாயப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவா என்று சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். கடைசியில் கூட அந்த அன்பாக நேசித்த அந்த யோவானை பார்த்து, இதோ அம்மா, அவனை பார்த்து இதோ உன் தாய். என்ன அழகான ஒரு பொறுப்பான தகப்பன், இவ்வளோ அன்புள்ள தகப்பன் நம்ம அப்பா. நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே உம்முடைய குணங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும் சுவாமி. அப்பா, நீ இந்த உலகத்திலே மனுஷன் உம்முடைய சாயலாகவே பிடித்து உம்முடைய சுவாசத்தை ஊற்றி அப்பா உம்மை போல வாழ வேண்டும் என்று படைத்தீர் அப்பா. ஆனால் நாங்கள் எல்லாம் அப்படி வாழவில்லையே என்று ஆண்டோடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு அப்பா உம்மை போல நாங்கள் வாழ வேண்டும் அப்பா. எங்கள் பெற்றோரை நாங்கள் நேசிக்கணும் சுவாமி. எங்கள் பகைவர்களை நாங்கள் நேசிக்கணும் சுவாமி. வேண்டாம் என்று ஒதுக்கி போட்ட பிள்ளைகளை நாம் நேசிக்கும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அடுத்தபடியாக ஆண்டவர் என்ன கைவிடப்பட்ட அந்த நிலைமையிலும் பிதாவே என்று ஆண்டவர் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த அங்கலாய்க்கிற நேரத்திலும் கூட ஆண்டவர் அவருக்கு பார்த்து, அவருக்கு எல்லாம் முடியலை, தனிமையாக இருக்க முடியலை, ஆனாலும் ஆண்டவர் கேட்குறார், ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த அங்கலாய்க்கிற நேரம் நினைத்து பார்ப்போம். அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஆண்டவரே இது எங்களாலப்பா இது எங்களால் இனி வரக்கூடாது என்று நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படணும். அடுத்தபடியாக சுவாமி கர்த்தாவே தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளாக நாங்கள் புறப்பட்டு போவோம் அப்பா. எந்த வழியிலாவது சுவாமி உடைய தாகத்தை நாங்கள் தீர்ப்போம் சுவாமி. ஒருவருக்கு ஒருவர் அப்பா அன்பை சொல்லத்தக்கதாக, எங்களை காண்கிற உண்மை காணத்தக்கதாக அநேக மக்களுக்கு இந்த அன்பை எந்த வழியிலேயாவது ஒரு டிராக்ட் ஊழியத்தின் மூலமாவது, ஒரு பாடல் மூலமாவது, ஒரு வசனத்தின் மூலமாவது அன்பை நான் சொல்வேன் என்று புறப்பட்டு போகும்போது அந்த சிலுவையின் அன்புக்கு நாம் சாட்சிகளாக மாற முடியும் அல்லவா. அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் முடிந்ததுன்னு நம்ம சொல்ல முடியுமா? இந்த காலத்தில் எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ ஃபாதர் சிஸ்டர்ஸ் அந்த அன்புக்கு, அந்த நித்திய வழிக்கு அநேக மக்களை ஆயத்தப்படுத்தி நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்காக அந்த நித்திய கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கையோடு அவர் புறப்பட்டு செல்கிறார்கள் அல்லவா. அதுபோல எத்தனை பேர் என்னுடைய காரியத்தை எல்லாம் சரியாக ஓடினேன் என்ற அந்த ஓட்டத்தை முடித்தேன் என்று சொன்ன நம்பிக்கை
நம்ம இடத்தில் காணப்படுகிறது. ஜெபத்திலே பங்கு கொள்கிற அநேக ஆண்டவரே இது முடிந்தது என்று சந்தோஷமாக என்னுடைய தேவனுடைய கரத்தில் ஆவியை ஒப்பு கொடுத்தார் அல்லவா? அதுபோல் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கணும். இது வசனத்தை கேட்டால் மட்டும் போதாது. ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி, அர்ப்பணிக்கிறோம் என்று அவருடைய பாதத்தில் அந்த உண்மையான அன்பின் தகப்பன் முன்பாக நம்ம அர்ப்பணிக்க கடமைப்பட்டவர்கள். அடுத்தபடியாக மனுஷனுடைய அன்பு நிலையானது அல்லவே அல்ல. அது ஒருவேளை நம்ம பார்க்கலாம், ஒரு டூப்ளிகேட் ட்ரூ காப்பின்னு எங்கே பார்த்தாலும் துபாய் போன்ற கண்ட்ரீஸ்லாம் 3 வருஷம் 5 லட்சம் 15 லட்சம் இதுக்குள்ள சீக்கிரம் ஒரு வாட்சஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1500 ரூபா 2000 ரூபாயில் இருக்கும். ஒரு கிளாத் பார்த்துன்னா ரொம்ப காஸ்ட்லி ஒரு ஹேண்ட்பேக்காக இருக்கலாம், அது பார்த்தீங்கன்னா ட்ரூ காப்பின்னு அதே மாதிரி செய்திருப்பாங்க. அதே இது ஒரு 1000 ரூபாய்க்கு கிடைக்கும். ட்ரூ காப்பி எங்கே பார்த்தாலும் டூப்ளிகேட், எங்கே பார்த்தாலும் போலியான அன்பு. அநேக மக்கள் அந்த போலியான அன்பை தேடி அலைகிறார்கள். அநேக வாலிப பிள்ளைகள் அந்த போலியான அன்பை ஒரு விட்டில் பூச்சி தெரியாமல் ஒரு எண்ணெய் தேய்த்த பேப்பரில் ஒட்டிக்கொள்வது போல, சரியான பாதையில் செல்லாதபடி அதில் ஒட்டிக்கொள்வது போல அநேக தப்பான வழியில் போய்கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே அந்த போலியான அன்பு என்பது என்ன, உண்மையான அன்பு என்பதை பிள்ளைகள் உணர வேண்டும், பெற்றோர் உணர வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்போதும் அந்த உண்மையான அன்பை நாம் வெளிப்படுத்தணும். அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் உண்மையாக குடும்பத்தில் உண்மையாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அந்த அன்புக்கு நாம் கடனாளிகள். ஆண்டவரே நீ சிலுவையில் எங்களுக்காக பட்ட பாடுகளுக்காக நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். அப்படி எப்படி நாங்கள் கடனாளிகளாக இருக்கணும்? எங்கள் சமுதாயத்தில் ராஜா, எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சர்ச்சில் நாங்கள் உண்மை அன்பை சொல்லுகிற பிள்ளைகளாக மாறணும்ப்பா. எங்கள் கடன் எப்படிப்பட்ட கடன்? ஏன்னா அன்பு தகப்பன், அன்பின் தகப்பன், அன்பின் உருவமாக இருக்கிற தகப்பன், அன்பின் ரூபமான தகப்பன், அவருக்கு நாங்கள் கடனாளிகள். அவர் விரும்பின பாதைகளை அவர் விரும்பின ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்ய கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். எப்படி அந்த சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர் எத்தனையோ பேர் காணப்படலாம். ஒரு நேர ஆகாரத்துக்காக அடுத்த நேரம் ஆகாரம் என்ன செய்வோம் என்று தேங்கி நிற்கிற எத்தனையோ பேர் காணப்படலாம். அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்யலாம், அவர்களை தாங்கலாம். நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், ஜெபர்சன், ஒரு காணாத பாஸ்டர், நான் அவர்களை எப்போவும் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அவர் வீட்டில் ஒரு போலியோ அஃபெக்டான ஒரு குடும்பத்தை ப்ளஸ் கண் பார்வை இல்லாத குடும்பத்தை தன்னுடைய வீட்டில் வைத்திருக்கிறார். அவருக்கே 2 கண்கள் காணவில்லை. அவருடைய மகன் தங்கியிருக்கிற பிள்ளைகள் தங்கியிருக்கிற ரூம் அவங்களுக்கு கொடுத்து 1.5 வருஷமாக அவங்க உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்க தங்கியிருப்பது ஒரு பூமி கிடையாது, ஒரு வீடு கிடையாது என்று புறக்கணிக்கப்பட்ட மக்களை தன்னுடைய வீட்டில் வைத்திருக்காங்க. திடீர்னு அவங்க நேற்றுக்கு வந்த போது பேசி கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு வீடை நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்து கொடுக்கலாம் என்று சொன்னபோது மிகவும் சந்தோஷம் என்றால் சொந்த சகோதரனை நேசித்தது போல தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு ஒரு வீடு கிடைக்க போகுதுன்னு சொல்லி அந்த சந்தோஷத்தை முகத்தில் பார்த்து அந்த உண்மையான அன்பை பிரதிபலிக்கிற மக்களாக, அந்த உண்மையான அன்பை அடுத்தவர்கள் எப்படி போகட்டும் என்று நினைக்கிற அன்பில்லை, அந்த உண்மையான அன்பை பிரதிபலிக்கிற ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக நாம் மாறும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. தேவனிடத்தில் அன்பு கூறவர்கள் தன்னுடைய சகோதரத்தையும் அன்பு கூற வேண்டும். தன்னுடைய சகோதரர் நம்ம நினைக்கிறோம், எனக்கு சொந்த தேவனிடம் காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? ஒரு வருஷம் நினைத்து பார்ப்போம். காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் சொல்லியும் உண்மையான பக்கத்தில் இருக்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் உண்மையாக ஆண்டவத்தில் அன்பு கூறுவனே அல்ல. அதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கும்போது நம்மிடத்தில் நிறைய மாற்றங்கள் வரும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. இந்நேரத்தில் பணத்தை நேசிக்கிற மனுஷன் பைபிளில் ஆண்டவருக்கும் கூடயே தான் இருந்தான், ஆண்டவரோடு கூட தான் சாப்பிட்டான், ஆண்டவரோடு கூட தான் உழைத்த செய்தான் அந்த யூதாஸ் காரியத்தை. ஆனால் பணத்தை பார்த்தபோது எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை மறுதளிக்கிறான் என்று யோசிக்கும் போது எவ்வளோ பெரிய ஒரு மகா தப்பை அவர் செய்து விட்டார். இதுபோல் அநேக மக்கள் பணத்தின் பின்பாக சென்று விட்டு ஆண்டவர் வேண்டாம் என்று அலைந்து திரிகிறார்களே, ஆண்டவர் வேண்டாம் என்று அலைந்து திரிகிறார்கள். அப்படிப்பட்ட குணங்கள் நம் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக அவற்றை விட்டு நாம் மாற வேண்டும். நேரத்தில் ஆண்டவருக்காக நம்முடைய இவ்வளோ அன்பின் தியாகமான இவ்வளோ அன்பான ஒரு தகப்பனுக்காக நாம் என்ன கடனாளிகள்? நம்முடைய உயிரை கூட பணயம் வைக்க வேண்டும் என்பது நாம் சொல்லாமல் இருக்க முடியாது. எத்தனை மிஷனரிஸ் அன்று அவருடைய ஹெல்த், அவங்களுடைய வெல்த், அவங்களுடைய ஃபைனான்ஸ் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு இங்கே நம் நாட்டிலே வந்த ஒரு மிஷனரி அவர்கள் தொப்பியை காட்டி அதில் கஞ்சியை வாங்கி குடிப்பார்கள் என்று சொல்லுவாங்க. எவ்வளோ கஷ்டத்தின் பாதையில் அந்த ஆண்டவருடைய அன்பை, அந்த கல்வாரி அன்பை இங்கே எல்லா இடமும் பரப்பினார்கள் என்றால் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு நிமிஷம் நாம் யோசித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நாம் அந்த
எல்லா மக்களுக்கும் உமது அன்பை சொல்லுகிற பிள்ளையா, எங்களுடைய எனர்ஜி, எங்களுடைய டைம், எங்களுடைய பணம் எல்லாம் உமக்காக நாங்கள் செலவிட வேண்டும் சுவாமி. நீ தந்ததுப்பா என்று நாம் புறப்பட்டு செல்லும்போது இன்னும் அநேக மக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வரலாம் அல்லவா? நான் எங்கள் ஊரில் பக்கத்தில் ஜேம்ஸ் ஐயர்னு ஒரு ஐயர் 1863 வருஷத்தில் அந்த மாத்தாண்டம் பகுதி, பாரசாலை பகுதி, சர்வாரக்கோணம் பகுதியில் அநேக இடங்களை ஆண்டோடைய மிஷன் ஊழியத்துக்காக கொடுத்தவங்க. அந்த காலத்தில் இங்கிலாந்துலேருந்து இந்த ஊருக்கு வந்தபோது அவருடைய 30 வயதில் தன்னுடைய மனைவி இழந்து விட்டாங்க டெலிவரி டைமில். அது பின்பு 5 வயது மகனை இழந்து விட்டாங்க. ஆனால் எல்லா இழப்பின் மத்தியிலும் ஆண்டவருக்காக 79 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்து அநேக மக்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தி அநேக நிலங்களை கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்காக வாங்கி கொடுத்து ஆண்டவருக்காக வாழ்ந்தார்கள் அல்லவா? நாம் என்ன செய்கிறோம்? நம்ம இதில் ஒரு கால் தூசி 10ல் உண்டு ஒரு பக்காக நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோமா? இல்லவே இல்லை. யோசித்து பார்ப்போமா? இந்த நேரத்தில் ஆண்டவருக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் சுவாமி? நாங்கள் ஒன்றுமே செய்யலை அப்பா. எங்களுடைய தாளந்துகளை, எங்களுடைய படத்தை, எங்களுடைய டைமை உமக்காக நாங்கள் செலவு பண்ணணும் அப்பா. இந்த உலகம் மாயான அன்பு, இந்த மாயான அன்பை பின்பற்றாதபடி உண்மையான அன்பை நாங்கள் கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றும் என்று நாம் கேட்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை வழி நடத்துவார் என்பதுக்கு சந்தேகமே இல்லை. ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கில் ஒரு பெரிய போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு பொல்லாத ஒரு மனுஷன் ஒரு கண்ணை தூக்கிட்டு ஓடி வந்து பாஸ்டர், அந்த உன்னுடைய கையில் வைத்திருக்கிற வேதாகமத்தை எனக்கு தா என்று வாங்கி அதை அவர் முன்பாகவே போட்டுவிட்டு சொன்னானா, அதில் காரி துப்பி விட்டு நீ போ, உனக்கு உயிர் வேண்டும் என்றால் அதில் காரி துப்ப வேண்டும் என்று சொன்னபோது பெரிய ஊழியம் செய்து கொண்டிருந்த மனுஷன்தான். ஆனால் அந்த தன்னுடைய உயிருக்கு பயந்து என்ன செய்கிறான் என்றால் அந்த இடத்துல காரி துப்பி விட்டு போய்விட்டானா. அவனுக்கு பின்பாக வந்து எல்லாரும் அதே மாதிரி செய்தாங்களாம். ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறுமி, என் அப்பாவின் அன்பு எனக்கு நெருக்கி எய்கிறது, அவருக்கு அன்புக்கு முன்பாக இது ஒன்றும் வேண்டாம், என்னுடைய உயிர் கூட எனக்கு முக்கியமல்ல என்று சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த பைபிளை எடுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டு ஆண்டவருக்கு நான் முக்கியமானவள் என்று சொன்னாலாம். அந்த பொல்லாத அந்த மனுஷன் அந்த கண்ணை வச்சு அவளை ஷூட் பண்ண செய்ய அவள் துடித்து அந்த இடத்துல இறந்து போனான். ஒரு அழகான உண்மையான ஒரு ஸ்டோரி. அதை வாசிக்கும் போது நினைத்து பார்ப்போம். ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த அந்த கேங், அந்த லீடர்ஸ் மொத்தமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களாம். அந்த பிள்ளையோட உயிர் பறிப்பட்டு போனது. ஆனால் அதை சுற்றி இருந்த அனைவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களாம். எவ்வளோ முக்கியமான, எவ்வளோ அன்பான தகப்பனுக்கு முன்பாக நம்முடைய பணத்தை முக்கியமில்லை, நம்முடைய பொருட்கள் முக்கியமில்லை, நம்முடைய ஜீவன் முக்கியமில்லை என்று எத்தனை மக்கள் ஆண்டவருக்காக இறங்குகிறார்கள். ஆனால் அதை எல்லா ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ் நினைத்து பார்ப்போம். அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அந்த நித்திய மகிமைக்காக அநேக மக்களை ஆதாயப்படுத்துகிற அந்த ஆதாய தொழில், தன்னுடைய மக்களுக்காக, தனக்கு பிள்ளைக்காக, தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஒன்று சேர்த்து வைக்கவில்லை, என் அப்பாவுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது நாம் என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு நிமிஷம் நினைத்து பார்ப்போமா? ஒன்றுமே செய்யலை. ஆண்டவரே, உம்முடைய சிலுவை தியானங்களை, உம்முடைய சிலுவை பாடலை தியானித்து கொண்டிருக்கும் போது நாங்கள் வெறும் பேச்சுக்காக அல்ல சுவாமி, என் அப்பாவுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்ப்பா? வெறுங்கையோடு உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் வரக்கூடாதப்பா. நீ வரும்போதப்பா ஆத்துமாக்களை இடத்தில் நாங்கள் கொண்டு வரணும் சுவாமி. அந்த ஜீவ புஸ்தகத்தை நீர் ஓப்பன் பண்ணும் போதப்பா எங்களுடைய பேர் அதில் எழுதப்பட்டிருக்கணும்ப்பா. அது மட்டும் இல்லை, நாங்கள் உலகத்தில் செய்த எல்லா காரியங்களும் அதில் எழுதப்பட்டிருக்குமே அப்பா. அநேக மக்களுக்கு முன்பாக அது வாசிக்கப்படுமே அப்பா. அந்த நேரத்தில் நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு பேரும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, உடைய சிலுவையை நாங்கள் நினைத்து பார்க்கும்போது, ராஜா, நீர் எங்களுக்கு ஆகப்பட்ட பாடுகளை எல்லாம் நினைத்து பார்க்கும்போது நாங்கள் தகுதியற்ற எங்களை நீ தகுதி உள்ளவர் ஆக்குறீரப்பா சுவாமி. எப்போது உம்மோடு நாங்கள் வாழணும்ப்பா, உம்மோடு வாழணும், உம்முடைய அன்புக்குள் நாங்கள் எப்போது இருக்கணும் சுவாமி. அப்பா, முழங்கால் படிக்கிட்டு அப்பா அவன் பாதத்தில் அமர்க்கும் போது, அந்த சிலுவையை பார்க்கும்போது அப்பா, நீர் எங்களுக்காக எவ்வளோ பாடுகளை பட்டி சுவாமி. இந்த உலகத்தில் வந்ததே நீரப்பா, எவ்வளோ பெரிய தப்பன் இந்த உலகத்துக்கு வந்தீரப்பா. உலகத்தையே வார்த்தையால் உண்டாக்குன தப்பனப்பா. அந்த உலகத்திலே வார்த்தையால் உண்டாக்கு, அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லி இருக்கிறீரப்பா. யோவான் ஸ்நாபகன் சொல்கிறார், அந்த வார்த்தை அது மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் இந்த உலகத்தில் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற அந்த தகப்பன் எவ்வளோ பெரிய தகப்பன். அவருடைய பிள்ளையாக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கத்தை, அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறோமா? வெறும் பேச்சுக்காக அல்ல, பேருக்காக அல்ல, ஆண்டவருக்காக எழும்பத்தக்கதாக நம்ம ஒவ்வொரு பேர் அவருக்கு பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேர் அப்பா, நாங்கள் வெறும் பேச்சுக்காக அல்ல சுவாமி,
அப்பனுக்காக நாங்கள் எங்களை எழும்பத்தக்கதாக எங்களை நீ ஆயத்தப்படுத்து சுவாமி. உம்முடைய நாம மகிமைக்காக உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தும்ப்பா, பிரயோஜனப்படுத்தும். நீர் மகிமைப்படணும் அப்பா, உம்முடைய நாம மட்டும் மகிமைப்படணும் அப்பா. நாங்கள் மறைந்து கொள்கிறோம்ப்பா, எங்கள் பேரோ எங்கள் பொருளோ ஒன்று வேண்டாம் சுவாமி, நீர் மட்டும் மகிமைப்படணும் சுவாமி. இந்த அழகான சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த நாட்களிலே அப்பாவுக்காக எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தும் ராஜாவின் பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இருந்து நடத்தும் ராஜா. பாவங்குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபங்களும் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.